the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்காவை தவிர பல நாடுகள் சிக்கி தவிச்சாங்க. எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் எல்லா நாடும் சிக்கி தவிச்சாங்க. அதே மாதிரி ஒரு நிலைமை தான் இப்ப இஸ்ரேல் ஈரான் விவகாரத்துல அமெரிக்கா சிக்கி தவிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடத்தினோம். அதே மாதிரி தாக்குதல் நடத்தி முடிச்சோடனே முடிச்சிட்டோம் அப்படின்னு ரெண்டையுமே நாங்க இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஈரான் போட்டு உடைச்சிருச்சு. மேபி கடைசி ஒரு நிமிஷம் இருக்கும்போது தான் சொல்லியிருப்பாங்க. இல்ல, நாங்க அதிலயே ஒரு லைன் இருக்கு. என்ன அப்படின்னா, உங்களோட இலக்குகள் எதையும் தாக்க போறது இல்ல அப்படின்னு. அதனால 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஏதோ ஒரு வகையில 2 கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. அந்த மிசைல்கள அனுப்புறதுக்கு முன்னாடியும் சரி, அனுப்புனதுக்கு அப்புறமும் சரி. ஏன்னா 2 மணி நேரம் தொடர்ந்து மிசைல்கள் ஈரான்ல இருந்து இஸ்ரேல நோக்கி போச்சு. இந்த 2 மணி நேரம் கழிச்சு நாங்க தாக்குதலை முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே மிடில் மேன் சுவிட்சர்லாந்துல நடுவுல வச்சு தான் நடந்திருக்கு. ஏன்னா 2 பேருக்குள்ள நேரடி கம்யூனிகேஷன் இல்ல. அப்படி இருக்கும்போது 2 தகவல் போயிருக்கு. இது அமெரிக்கா வெளிப்படையா சொல்லல. மேபி இஸ்ரேல் கிட்ட தனிப்பட்ட முறையில சொல்லியிருப்பாங்க. சொல்லல அப்படின்னா மாட்டிக்குவாங்க. இஸ்ரேல் கோவப்படும். இது ஒரு சிக்கலாகி போச்சா? 2வது சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த தகவலை ஈரான் வெளியிட்ட கொஞ்ச நேரத்துல அமெரிக்கா இன்னொரு தகவலை வெளியிடுது. என்ன அப்படின்னா, அதாவது இஸ்ரேல் பயங்கரமான சங்கடத்தை அமெரிக்காவுக்கு உண்டு பண்ணுது அப்படிங்கிறலாம். இலக்க போய் தாக்கறலாம் 2வது விஷயம். எந்த மாதிரி இலக்குகளை தாக்க போறோங்கிறதே சொல்றதே இல்ல. அப்படியே சொன்னாலும் கடைசி இறுதி கட்டத்துல ஒரு முக்கியமான இலக்கை தான் நாங்க தாக்க போறோம் அப்படின்னு ரொம்ப குறுகிய காலம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும்போது தான் சொல்றது. அப்படிதான் எம்பசி தாக்குதல். அப்பவே நாங்க கேட்டோம், இலக்கை கரெக்டா சொல்லுங்கன்னு. ஆனா இஸ்ரேல் சொல்லல. அசால்ட்டா நினைச்சாங்க. ஈரான் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தாது அப்படின்னு இஸ்ரேல் நம்புச்சு. இப்ப அதோட விளைவு தான் இவ்வளவு மோசமா போயிருச்சு. ஏறக்குறைய மத்திய கிழக்குல போர் மேகங்கள் சுத்துது. அது மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த மத்திய கிழக்குலயும் அமெரிக்காவோட தளங்கள் ஆபத்துல இருக்கு இஸ்ரேல் பண்ண வேலையால அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்குள்ளேயே பொங்கி எழுந்துட்டாங்க. இத சொல்றது பூராமே பைடன் நிர்வாகம் தான். ஏன்னா இதை இப்படி போட்டு உடைக்கலன்னா நம்ம தேர்தல் நேரத்துல சிக்கிக்குவோம் அப்படின்னு பைடன் நினைச்சாரோ என்னமோ. பைடன் ஒரு விஷயத்த சொன்னாரு, லொய்ட் ஆஸ்டின் இன்னொரு விஷயத்த சொன்னாரு. அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாம் பத்தாது அப்படின்னு இஸ்ரேல் அவங்க பங்குக்கு, அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் செஞ்ச வேலையாத்தான் இருக்கும். அவங்க ஏஜென்சில ஒரு சில விஷயங்களை விட்டுருக்காங்க. அதாவது அமெரிக்கா சொன்னுச்சு, ஒரு அச்சுறுத்தல் பயங்கரமா ஏதோ வெடிக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த எம்பசி தாக்குதலுக்கு பதில் தாக்குதலே இவனுங்க கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் அமெரிக்கா இல்ல, பதில் தாக்குதலுக்கு பெரிய அளவுல ஈரான் தயாராகுதுன்னு சொல்லும்போது இஸ்ரேலோட கணிப்பு, இஸ்ரேலோட குறிப்பா வார் கேபினட்டோட கணிப்பு அப்படிங்கிறது 10 ஆளில்லா விமானங்கள் பக்கத்துல இருந்தே வரும். சிரியா, லெபனான் போன்ற பகுதிகள்ல இருந்து அப்படின்னு தான் வார் கேபினட் நினைச்சிருக்கு. அதுக்கப்புறமும் அமெரிக்கா அழுத்தத்தை கொடுத்துருக்கு. இல்ல இல்ல, பெரிய லெவல்ல தாக்குதல் வரப்போகுது, தயாரா இருங்க அப்படின்னு. அப்பவும் வார் கேபினட் மனசுல முடிவு பண்ணது, ஏறக்குறைய ஒரு 20 மிசைல்களே வரும். ஆளில்லா விமானங்கள், மிசைல்னு கம்பைனா ஒரு 20 எண்ணிக்கையில லொகேஷனை மார்க் பண்ணி தாக்குவார்கள். அது மேபி சிரியா, லெபனான் போன்ற பகுதிகள்ல இருந்து வரதான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஈரான்ல இருந்தே அதிகமா தட்டி விட வாய்ப்பில்ல. ஆதரவு இயக்கங்கள வச்சு தான் அந்த தாக்குதலும் ஈரான் நடத்தும் அப்படின்னு சொல்லி வார் கேபினட், இஸ்ரேலோட வார் கேபினட் ரொம்ப ஆழமா நம்பியிருக்காங்க. கடைசியில வந்தது 200 இல்ல 320. இந்த எண்ணிக்கையை இஸ்ரேல் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அமெரிக்காவும் எதிர்பார்க்கல. ஆனா ஒரு பெரிய தாக்குதல் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க. ஈரான் நேரடியா தாக்குதல் நடத்தும் அப்படின்னு ஓரளவுக்கு அமெரிக்கா ஸ்மெல் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா, ஈரானே சொல்லிருச்சுல்ல, நாங்க உங்கள தாக்க மாட்டோம், நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு. இந்த அளவுக்கு ஈரானோட ஒரு தாக்குதல், அதாவது களத்துல பெரிய அளவு உயிர் பலியோ, இல்ல பொருள் சேதாரத்தையோ ஏற்படுத்தல. ஆனா இஸ்ரேல், அமெரிக்கா உறவ ஒரு ஆட்டங்காண வச்சிருக்கு. ஈரான ஃப்ரீ ஹேண்டா போய் தட்டிற முடியாது. எப்படி லிபியா, ஈராக் போய் இறங்குன மாரிலாம் இறங்கிற முடியாது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு குழப்பம். அந்த குழப்பத்துக்கு நீ காரணம், நான் காரணம்னு இப்ப 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி 2 பேரும் சண்டை போடும்போது, எதிரிக்கு குளிருட்டு போயிரும். எதிரி அதுல மிகப்பெரிய அளவு மைலேஜ் எடுக்க முடியும். அப்படி ஈரான் எடுத்த ஒரு சம்பவம். அடுத்த பதிவுல விரிவா பார்ப்போம்.